வாழ அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாழையில மலையாளத்துல வந்து வாழா. இது எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வாழை வந்துச்சுல, அந்த டைம்ல தான் மலையாளத்துல இதுவும் ரிலீஸ் ஆச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிவ்யூ பாருங்க. புடிச்சிருந்தா நீங்க படம் போய் பார்க்கலாம். படத்தோட பிளாட் பார்த்தீங்கன்னா, புதுசா எதுவும் இல்ல. பழசா தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாரி நெறையா. ஒரு 5 பசங்க அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல என்ன பண்றாங்க, காலேஜ் லைஃப்ல என்ன பண்றாங்க, அப்புறம் வாழ்க்கையில அவங்க உருப்ட்டாங்களா இல்லையா? என்னாச்சு அப்படின்றது தான் பிளாட்டு. நான் படம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பாய்ஸ், நண்பன் இதெல்லாம் இடையில இடையில வந்து போச்சு. ஆனா கிளைமாக்ஸ் பார்த்தோனே, ஓகே இது அந்த மாரி படம் இல்ல, வேற மாரி படம் அப்படின்ற மாரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஆனந்த் மேனன். ரிட்டர்ன் பை பார்த்தீங்கன்னா, விபின் தாஸ். விபின் தாஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட படங்கள்லாம் நீங்க ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட நீட்டா உட்காந்து ஒரு ஜாலியான என்டர்டெய்னர்லாம் அவரு குடுத்துருக்காரு. ஸோ, அதுக்காக நான் அந்த படம் சூஸ் பண்ணி பார்த்தேன். படம் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு 2 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 ஃபிரெண்ட்ஸ் வந்து 3 ஃபிரெண்ட்ஸா ஆகுறாங்க. அப்புறம் ஒரு 5 பேர் ஒரு கேங்கா மாறுறாங்க. ஸ்கூல் லைஃப் அப்படியே ஜாலியா போகுது. அந்த காமெடி சீக்வென்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போறாங்க. காலேஜ் போம்போது என்ன நடக்குது? இவங்க ஸ்கூல் லைஃப்ல பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ்க்கு வந்து புடிக்கல. ஆரம்பத்துல இருந்தே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து புடிக்கலன்னு, வேற வேற காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்லாம் பிளான் போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்கலாம் பிளான் பண்ணி கடைசில ஒரே காலேஜ் சேர்ந்துர்றாங்க. இருந்தும் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது சுத்தமா விருப்பமே இல்ல. அப்புறம் காலேஜ்ல எப்படி டிராவல் ஆகுது, லைஃப்ல அடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு தான் மொத்த படமே. இதுல நெறைய ஃபன்னான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. காமெடி அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்னதான் இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கும், அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கும் முக்கியமா அப்பாக்கும், பசங்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்ப வந்து நெறையாவே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாரி இருந்துச்சு. காமெடியான சீன்ஸ தாண்டி எமோஷனலான சீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல நெறையாவே இருந்துச்சு. முக்கியமா அப்பா, பையனுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸ்கூல் லைஃப்ல அப்பாவும், பையனும் எப்படி இருப்பாங்க? அதே பையன் காலேஜ் போனா அந்த அப்பாவுக்கும், பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அதே அந்த பையன் காலேஜ் முடிச்சுட்டு வீட்ல சும்மா உட்கார்ந்திருந்தான்னா, அவங்க அப்பாவுக்கும், அந்த பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி இருக்கும். இது நீங்க படம் பார்க்கும்போது நெறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அவங்களோட பர்சனல் லைஃப்ல கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப நம்மளே நெறைய பேர் இருந்திருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு, காலேஜ் முடிச்சுட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அந்த பேஸ் வந்து கண்டிப்பா எல்லா பசங்களுக்குமே இருக்கும். இப்ப அதே படத்துல இன்னொருத்தரோட லைஃப்பும் காமிச்சிருப்பாங்க. ஒரு நல்லா படிக்கிற பையன். ஸ்கூல்ல சூப்பரா படிப்பான். காலேஜ்ல டாப்பர் அவன். அவன் நல்ல வேலைக்கு போய் ஒரு பெரிய கம்பெனில பிளேஸ் ஆயி லைஃப்ப வந்து சூப்பரா மூவ் பண்ணிட்டுருப்பான். அவனுக்கும் அவங்க அப்பாவுக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நல்லா படிச்சா மட்டும் ஒருத்தன் அவனோட லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு போயிற முடியாது அப்படின்றத நீட்டா ஒரு அண்டர்லைன் பண்ண மாரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நெறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த பையங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி, "நீ இந்த குரூப் தான் எடுக்கணும். இதுதான் படிக்கணும். உனக்கு இன்ஜினியரிங் தான் வரும். நீ லைஃப்ல வந்து அடுத்து இப்படிதான் பண்ணணும்னு ஒவ்வொரு மூவுமே பேரண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி டிசைட் பண்ற பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட பையனோட லைஃப் வந்து எப்படி போகுது? அப்படின்ற மாரியும் காமிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த மென்டல் பீஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து முக்கியம். அது படத்துல வந்து ரொம்பவுமே எக்ஸாஜரேட் பண்ணாம நீட்டா ஒரு தின்னான லைன்ல வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அந்த எப்பவுமே நல்லா படிக்காத பசங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கும், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கும் ஆகவே ஆகாது. அதே மாரி இதுலயுமே வந்து அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப ஜாலியா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. எப்பவுமே படிக்காம இருக்க பசங்கள, படிக்கிற பசங்கள கண்டாலே புடிக்காது. அந்த படிக்கிற பசங்க தான் கேர்ள்ஸ் கிட்டலாம் நெறையா என்ன சொல்றது? ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஹோல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து படத்தோட கடைசி வரைக்கி கொண்டு போயிருந்தாங்க. மத்தபடி சின்ன சின்ன லவ் ஸ்டோரீஸ் அங்கங்க வச்சிருந்தாங்க. அந்த லவ் ஸ்டோரீஸ்ல வந்து அதுல ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து பையன் மாரியே இருக்கணும். நெனச்ச நேரம்லாம் வெளிய சுத்தணும். பையன் எந்த அளவுக்கு தைரியமா இருக்கானோ, அந்த அளவுக்கு நானும் தைரியமா இருக்கணும். பசங்க மாரியே நடந்துக்கணும்னு சில பேருக்கு மென்டாலிட்டி இருக்கும். அந்த மாரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட சொல்லும்போது, அந்த பையன் கேட்பான். பசங்கலாம் இப்படிதான் நெனப்பாங்கன்னு நீ நெனைக்கிறியா? அப்படின்ற மாரி. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டயலாக்ஸுமே படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. படம் அப்படியே கிளைமாக்ஸ நோக்கி அப்படியே நகருது. கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த 5 பசங்களுமே அவங்க பேரண்ட்ஸ் நெனச்ச மாரியே லைஃப்ல வந்து நல்லா வர கிடையாது. கடைசி வரைக்கும் வேலைக்கே போகாம சும்மாவே ஊர சுத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பேரண்ட்ஸ் என்னதான் தன்னோட பசங்கள வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலுமே, கடைசியிலுமே பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கைவிடாம, அவங்களுக்கு எந்த மாரி ஹெல்ப்லாம் பண்றாங்க அப்படின்ற மாரி அந்த சீன்லாம் ரொம்பவுமே அட்டாச்டா இருந்துச்சு. கடைசியில பேரண்ட்ஸ் அவங்களோட கை காசெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெருசா ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஹெல்ப் பண்ணி அவங்க அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் கிளைமாக்ஸு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, இதெல்லாம் சில படம் பார்த்த மாரியே இருக்கு அப்படின்ற மாரி. ஆனா கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு சீன் வச்சிருந்தாங்க. அது வந்து டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. சரி என்னதான் அவங்க இது பண்ணாலும் கடைசியில இப்படிதான் நடக்கும் போல அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளைமாக்ஸ் பார்ட்டுக்காக படம் ஓவராலா ஓகேன்ற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பார்ட் 2க்கு லீட் குடுத்து முடிக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியல ரீசென்ட் டைம்ஸ்ல தமிழ்ல இருக்கட்டும், தெலுங்குல இருக்கட்டும், மலையாளத்தில கூட இப்ப பார்ட் 2ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது தேவையோ இல்லையோ என்னன்னு தெரியல. ஆனா அந்த பார்ட் 2க்கு லீட் குடுத்து முடிக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல.
ஓகே ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டான ஒரு என்டர்டெய்னர். நீங்க வீட்ல ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா ஓடிடில வேணா செக் பண்ணி பாருங்க. ஆஹா ஓஹோன்லாம் இல்ல. ஆனா நம்ம பார்த்த படங்கள்லேருந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி ஒரு நீட்டான டெலிவர் ஒரு ஜாலியா ஒரு ஃப்ரீ மைண்ட்ல பார்த்தீங்கன்னா, படம் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். மியூசிக் பத்தி சொல்லணும்னா, மியூசிக் வந்து எந்த இடத்துலயுமே டவுன் ஆக விடவே இல்ல படத்த. எல்லா சீன்லயுமே வந்து என்கேஜா இருக்க மியூசிக் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்துச்சு. அது போக அங்கங்க வர சின்ன சின்ன கவுண்டர்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்தோமா அப்படின்ற மாரி எதுவுமே ஞாபகம் இல்லாத மாரி ஆயிடுச்சு. என்ன சொல்றது? டக்கு டக்குன்னு எல்லா சீனுமே மூவ் ஆயிடுச்சு. எந்த எமோஷனலுமே வந்து எங்கேயுமே அப்படியே ஸ்டிக் ஆகவே இல்ல. அடுத்தடுத்து மூவ் ஆகுறனால படம் முடிஞ்சதுக்கப்புறம் அ ஓவரால் பார்த்தீங்கன்னா, சில 2, 3 சீன் தான் ஞாபகமே தவிர, ஓவரால் ஒரு படம் ஃபுல்லா பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாரி எந்த இடத்துலயுமே தோணவே இல்ல. அதுக்கப்புறம் இதுல கெஸ்ட் ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் பசில் ஜோசப் அவர் பண்ணியிருக்காரு. ஒரு 2 சீன் தான் வருவாரு. ஆனா அந்த 2 சீனுமே ஒர்த்து. படத்துல வந்து அந்த பசங்களோட லைஃப்ல வந்து சின்ன ஒரு அ டர்னிங் பாயிண்ட் குடுக்குற மெசேஜ் சொல்ற கேரக்டரா வருவாரு. ஸோ அந்த இடத்துல அவர் பண்ண வேலை கரெக்ட்டா இருந்துச்சு. அ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஓகே தான். நீங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாரி ஏகப்பட்ட ரிவ்யூஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. மூவி ரிவ்யூஸ தாண்டி இந்த மாரி மியூசிக் பத்தி பேசேஜஸ், மியூசிக் ஆல்பம் பத்தி பேசேஜஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலும், மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜிஎஸ்.